பாலக்கும் மஞ்சள் பூசணி மசாலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் வாங்க எப்படின்னுட்டு. பாலக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக செஞ்சு பார்க்கலாங்க. அதாவது ப்ளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி எடுத்துக்கோங்க. வாங்க பாலக்கு மஞ்சள் பூசணி மசாலா செய்ய போகலாம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பாலக்கும் மஞ்சள் பூசணி மசாலா பார்க்க போகிறோங்க. பாலக்கு மஞ்சள் பூசணி மசாலா. பாலக்கீரை ஒரு கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் 2, தக்காளி சின்னதாக 1, 10 பச்சை மிளகாய், தேவையான அளவு பட்டரு, பாருங்கள் 5 பாதாமி, ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இது கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பல் இந்த இஞ்சியும் கட் பண்ணிக்கலாம். இது ஆட்டிக்கணுங்க. இதெல்லாம் ஆட்டிக்கணும். இந்த இஞ்சி ஒரு 10 கிராம் இருக்கும். அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் கட்டிங்க்கு. பூண்டு 50 கிராம் இருக்கும். 50 கிராமில் ஒரு 5 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது கட் பண்ணிக்கலாம். இதை ஆட்டிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பாதாமி, அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட்டிக்கணுங்க. முந்திரி 5 பல், பாதாமி 2 துண்டு, இஞ்சி ஒரு 30 கிராம் பூண்டுங்க. இதெல்லாம் ஆட்டிக்கலாங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூனு. கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் 2 டீஸ்பூனு. பாருங்கள், தனி மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூனு. அரை டீஸ்பூனு ரெட் சில்லி, ஒரு அரை டீஸ்பூனு உப்பு, 1/4 டீஸ்பூனு மஞ்சள், ஒரு 1/4 டீஸ்பூனு பெப்பருங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா தண்ணி காய வச்சுக்கலாங்க. தண்ணி காய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாலக் பண்ணிக்கலாம். தண்ணி காஞ்சின்னு இருக்கட்டுங்க. காயும் போது என்ன பண்ணலான்னா நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ ஃப்ளாட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு 400 கிராம் இருக்குங்க. 400 கிராம்னால் 4 பேர் சாப்பிட்லாம், 4-5 பேர் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரு 2 டீஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1.5, ரெட் சில்லி அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், பெப்பரு. இதை போட்டுக்குவோங்க. இதை போட்டுட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிக்கின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பட்டர் போட்டுக்கலாம். பாருங்கள், பட்டர் போட்டுக்கலாம். தேவையான அளவு பட்டர் போட்டுக்கலாங்க. ஒரு எவ்வளோ இருக்கும், ஒரு 25 கிராம் பட்டர் போட்டுக்கலாங்க. அது 50 கிராம் பேக்கு, அதனால் பாதி போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மஞ்சள் பூசணி செய்கிறது. பாருங்கள், இந்த மாதிரியே மஞ்சள் பூசணி செஞ்சால் பசங்க சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதில் வறுத்துக்கலாம். தண்ணி ஒரு பக்கம் காஞ்சின்னு இருக்குது. இதில் குக் ஆகட்டும். இந்த பட்டர் எல்லாம் போடுறதுனால இது காரத்தை அடிச்சுடுங்க. காரம் அவ்வளோ வராது. எவ்வளோ காரம் போட்டாலும் பாருங்கள்,
இதில் குக் ஆகட்டும். சிம்மில் வச்சு மூடிடுங்க. சிம்மில் வச்சு மூடிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி கொதிச்சிச்சு. ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேக வச்சுக்கலாம். வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கும் பாதி குக் ஆயிடுச்சு. இது திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணுங்க. இந்த பட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆன பிறகு பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும் வேக. பார்க்கலாங்க, மூடி வைக்கலாம். பாருங்கள், ஸ்டீம் ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதும் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது ஆறுனதும் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். சைடில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி போட்டாச்சு. இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, தோல் உரிச்சி வச்சுக்கிறேங்க. பாதாமி ஊற வச்சு இதெல்லாம் ஆட்டிக்கலாம். ஆட்டிக்கின்னு பார்த்துக்கலாம் தாளிக்கிறது எப்படின்னு. தாளிச்சிக்கலாங்க. சூடு ஏறிடுச்சு. பாருங்க, இது கெட்டி நெய் 2 டீஸ்பூன் போட்டால் போதும். உருக்குனது இருந்தால் 4 டீஸ்பூன் போடணும். பாருங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் குக் ஆச்சு. இஞ்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டால் போதும். ஆல்ரெடி கழுங்குல வேறு உப்பு போட்டு குக் பண்ணிக்கிறோம். வேகட்டுங்க, பார்க்கலாம்.
பாருங்கள் 50% குக் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆட்டி வச்ச இஞ்சி பூண்டு, கோடம்பு, முந்திரி, பாதாமி போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற அளவு. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதில் வந்து பட்டர்லலாம் புளிப்பு தன்மை இருக்கும், அதனால் ஒரே ஒரு தக்காளி போடுறோம். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம், வேகட்டும் பார்க்கலாம். பாருங்கள் நெய் பிரிஞ்சிடுச்சு. நெய் பிரிஞ்சிட்ட பிறகு நம்ம இந்த பாலக்கு ஆட்டி வச்சது ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா கலரிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிட்டோம், அப்புறம் பார்க்கலாங்க. நெய் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிட்டு, நெய் பத்தலை, நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிகிற அளவு வதங்கிட்டுங்க பார்க்கலாம். பாருங்கள் இந்த மிக்சியில் கழுவின தண்ணிங்க, ஒரே மீங்க 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கிட்ட பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் லைட்டாக பிரியுது பாருங்கள். இப்போ போட்டு நம்ம வந்து மஞ்சள் பூசணி போட்டுக்கலாங்க. கட் பண்ணியிருக்கேன், வேக வச்சுருக்கேன், பெருசாக கட் பண்ணியிருந்தேன் இல்லையா. இதை போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸு குக் ஆகட்டும். இது ஆல்ரெடி குக் ஆனது தான். அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்படி பண்ணிவிட்டு போடுங்க. பாருங்கள் இதில் ஒட்டவே இல்லை, அடி பிடிக்கவே இல்லை. பாருங்கள் பாலக் கல்யாணி, இது பாலக்கு மஞ்சள் பூசணி மசாலாங்க. இது வந்து பாருங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க. பச்சை மிளகா எதுவும் கம்மியாக போடக்கூடாதுங்க. காரம் இல்லைன்னா இதை சாப்பிடவே முடியாது. ஓரளவுக்கு நம்ம காரம் சாரமாக இருந்தால் தான் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.